தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி பல ஊடகங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து 0% சீட் தான் வாங்குவார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய நேஷனல் மீடியாவில் எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே குறைஞ்சது 20% தான் வந்து விஜய் அவர்களுடைய ஓட் பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது நல்ல கேள்வி. அது சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து ஒரு பக்கம் விஜயோடைய அலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க, வாக்கு சதவீதம் அப்படின்ற ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த சீட்டுன்ற விஷயம் வரும்பொழுது எத்தனை எம்எல்ஏ அவங்க இதுலேருந்து வருவாங்க அப்படின்போது அதில் ஜீரோங்க ஒன்றுமே வரமாட்டாங்க. வந்து ஓட்டெல்லாம் செதற அடிச்சிட்டாரு அவர். வந்து ஓட்டெல்லாம் வந்து போயிடுச்சு ஒவ்வொரு இதுவாக. வந்து ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டை இவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு சீட்டு கூட வரமாட்டார். மிஞ்சி போனால் விஜய் மட்டும் பெரம்பூரில் ஜெயிப்பார், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின் பொழுது 6லேருந்து 24, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்க ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு தாவேக்காவிற்கு முதல் எலெக்ஷனை சந்திக்கிற அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்புன்னு கூட சொல்லலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கான சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. எக்ஸ் வலைதளத்தில் தான் அந்த கட்சி ஆரம்பித்தாங்கன்ற விமர்சனம் இருக்கிறது. வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு 12-13 இடங்கள்ல தான் பரப்புரையோ ரோட் ஷோவோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். இருக்கிற 234 தொகுதியில் இவ்வளோ இடத்துக்கு தான் போயிருக்காரு. அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒன்றுமே தெரியல. அவருக்கு வந்து ரசிகர்கள் தான் வந்து பெரும் கூட்டமாக வராங்க. வரவங்க பூரா விஜயை பார்க்க தான் வராங்க, ஓட்டு போட யாருமே வரமாட்டாங்க. இப்படியா இந்த விவாதங்கள், இந்த விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்தப்போ கூட சீட்டுன்ற விஷயத்தை தாண்டி பர்சன்டேஜ்ன்ற விஷயத்துலாம் திரும்ப திரும்ப பேசியிருந்தாங்க. சீட்டுன்ற விஷயத்தில் வரும்போது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாங்க. ஆனால் 6லேருந்து 24 என்பது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு சாம்பிள் தான் இது வந்து. ஆனால் முழுமையான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து மே 4ஆம் தேதி தெரிய வரும். இதையே ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நேஷனல் மீடியா ஓரளவுக்கு கரெக்டாக கணிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார் விஜய் அவருடைய பலத்தை? இந்த 24 சீட்ஸ் அப்படின்னும் போது இந்த தமிழக மீடியா 0லேருந்து 24ன்றது ரொம்ப பெரிய நம்பர் தானே சார்? இல்லை, கண்டிப்பாக பெரிய நம்பர் தான். உங்களுக்கு 0 எங்கே இருக்குது? 24. 0 ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு. 0க்கு மதிப்பே கிடையாது. ஏங்க ஒன்றுமே கிடையாதுங்க. வந்து டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. வந்து வாஷ் அவுட்டுங்க. முதல் எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து அவர் வெளிநாடு தப்பி ஓடிடுவாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா இதோட தமிழ்நாடு பக்கமே வரமாட்டார். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்பவும் நடிக்கிறதுக்கு வரார். கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கால் ஷீட் கொடுத்துட்டார். இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. அதாவது நான் சொல்கிறது 0 அப்படின்னு. ஒரு 24 அப்படின்னும் பொழுது ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஜய் அலையை ஏற்படுத்தியிருக்க கட்சியாக தாவேகா தெரிகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சார், இப்போ 20% மேலே அப்படின்னு ஓட்டு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வந்துடுது சார். தாவேகாவினுடைய அஃபிஷியல் நிர்வாகிகளே 1.5 கோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் முரண் இருக்கே சார். அப்போ அந்த 50 லட்சம் அப்படின்றது வந்து என்ன கால்குலேஷன் சார்? இல்லை, இது எதுவுமே வந்து வெறும் இந்த பேப்பரை வச்சு கணக்கு போடுறதுலாம் ஒன்றும் ஆகாது. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் கூட பார்த்தீங்கன்னா விமர்சனம்லாம் இருந்தது. அந்த உறுப்பினர்களை ஓட்டர் ஐடியை வச்சு தான் உறுப்பினர் ஆக முடியும். ஏன்னா டிஜிட்டலில் யார் வேணாலும் உறுப்பினர் ஆகிடலாமான்னு ஒரு விமர்சனம் இருந்தப்போ அப்படிலாம் ஆக முடியாதுங்க. ஓட்டர் ஐடி கொடுக்கணும், ஃபோனுக்கு ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்த பிறகு தான் வந்து உறுப்பினர் ஆக முடியும் போது 1.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த 20% வந்து 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் எங்கன்னு கேள்வி வைக்கும் பொழுது இந்த விவாதம் வந்து வெறும் இதுதான் இருந்து. நீங்கள் மே 4ஆம் தேதி முழுமையான ரிசல்ட் வந்த பிறகுதான் எந்த தொகுதி வாரியாக, எந்த மண்டலம், மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், இப்படி மண்டல வாரியாக பிரித்து அதிமுகவுக்கு எந்த பக்கம் செல்வாக்கு, திமுகவுக்கு எந்த பக்கம் செல்வாக்கு, விஜய்க்கு எந்த பக்கம் அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் வந்து முழுமையான ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். வந்து இது வெறும் பேப்பர் கணக்கு தான். அது இந்த எக்ஸிட் போல்ஸ் படி வந்து 125 சீட்ஸ் மினிமம் வந்து திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். 125லேருந்து 145 அப்படின்னும் போது கடந்த 2024 தேர்தல் நம்ம பார்க்கும்போது 500 சீட்ஸ்க்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும்னாங்க. ஆனால் வந்து 292 தான் வந்து ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இவங்க மினிமமே 125 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதுலேருந்து ஒரு 10-20 குறைஞ்சா கூட மெஜாரிட்டிக்கான வாய்ப்புகள் இல்லைன்னும் போது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே இது வந்து ஒரு அதிசய தேர்தல் தானே சார்? கண்டிப்பாக அதிசய தேர்தல் தான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இதே திமுகவே எடுத்துங்க. நீங்கள் வந்து 2021 இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு யாருமே ஒன்றுமே பெருசாகவே எடுத்துக்கல. இவ்வளோ தூரம் உட்காந்து யாருமே விவாதமே பேசலை. தேர்தலுக்கு எக்ஸிட் போல் பாது இதுதான்ப்பா அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம டிஎம்கே தான்ப்பா அந்த வாட்டி வரும், அப்படியே மக்கள் அலை பூரா வந்து அந்த பக்கம் சாஞ்சிச்சு. அது காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மீதான அதிருப்தி, அப்புறமா வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணல, பிஜேபி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியான விமர்சனம். கொரோனா வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது, கொரோனாவில் வந்து சரியாக பண்ணி கொடுக்கல, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தப்போ அது இவங்க தான்ப்பா சாலிடாக இவங்க தான்ப்பா வருவாங்க. எப்பவுமே காலகாலமாக தமிழ்நாட்டில் அப்படி தான் வந்து
ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே. இந்த தேர்தலில் விஜய் உள்ள வந்தது அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் விஜய் சொன்ன மாதிரி இது ஒரு அதிசய தேர்தல் தான் இது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு எது சொன்னாலும் ரிசல்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டாங்க. இது வெறும் அனுமானம் தான். இது அப்படி அனுமானத்தை தாண்டி ஒரு சாம்பிள்னு வாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு ஒரு பகுதிக்குள்ளே ஒரு 5000 பேர் இருக்கிறீங்க. 5000 பேர்கிட்ட போய் எடுக்க முடியாது, ஒரு கருத்து கேட்க முடியாது. நீங்கள் யாரும் போய் வரவங்களை இப்படி ஊடகங்களே அப்படி தானே எடுத்தாங்க, ஐக்கிய வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னே. அப்படி போகிறவங்களும் ஒரு 50 பேர்கிட்ட எடுக்கிறாங்கன்னா அதுவே முழுமையாகிடாது. 5000 பேர் எங்க, 50 பேர் எங்க? இது ஒரு சாம்பிள் தான். இது ஒரு விவாத பொருள் தான். இது இருக்கலாம்ன்ற ஒரு அனுமானம் தான். என்ன வேணாலும் மாறலாம். ஒருவேளை டிஎம்கே கூட பெரும்பான்மையான வாக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சி ஆட்சி கூட அமைக்கலாம். இல்லை தொங்கு சட்ட சபை ஏற்படலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பாக இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூடலாம், குறையலாம், ஏறலாம், இறங்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். திமுக, அதிமுக, தாவேக இவங்கெல்லாம் இந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனால் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி சார், அவங்களுக்கு பல எக்ஸிட் போல்ஸ்ல அவங்க அதர்ஸ்ல சேர்த்திருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு சீட் கூட வாங்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு சார். அந்த கட்சியினோட நிலைமை என்னவா இருக்கு சார்? இல்லை, இந்த முறை கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். அது நாம் தமிழர் என்ன வேணாலும் அவங்க சொல்லிக்கிட்டு விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முறை எல்லாரும் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க கூட சொல்ல முடியாது. அதுதான். ஏன்னா பெருவாரியான இளைஞர்களுடைய வாக்கு, நாம் தமிழர் பக்கம் இருந்த இளைஞர்களுடைய வாக்கு அப்படியே விஜய் பக்கம் சாய்ந்தது அவங்களுக்கே தெரியும். அதுதான் அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சவொடனே சீமான் கோவப்பட்டதுக்கு அதுக்கான காரணம் அதுதான். அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு, அந்த கோவம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால இந்த தேர்தலில் சொன்ன மாதிரி அதை இதுவழியே எடுத்துக்கல, அது ஆட்டத்தை உள்ள சேர்க்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 6லேருந்து 24, 8லேருந்து 30, 0லேருந்து 24 இப்படியா தாவேக்கா மேல் முழு கவனம் போயிருக்குது. அதை கணக்கிலேயே எடுத்துக்கல. இப்போ விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவங்கன்னு சொன்னது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சா சார் நாம் தமிழருக்கு? இல்லை, களத்தில் இல்லாதவங்களும் அவங்க சொல்லிடலாம். நம்ம நான் கூட ஒன்றும் டிவிகேவுக்கு ஆதரவானவர்களோ அல்லது மற்ற கட்சிக்கு எதிரான பொதுவாக பேசுகிற ஒரு விஷயம் தான். ஒருத்தர் விஜய் சொன்ன மாதிரி தான் வந்தவொடனே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் ஆரம்பத்தில் பண்ணப்பட்டது. எனக்கே கூட தோணுச்சு, விஜய் ஒரு எக்ஸ்பாலியத்தில் கட்சி ஆரம்பிக்கிறார், இவருக்கு எங்கப்பா ஒரு பெரிய அளவுலாம் இதுவாக இருக்க போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் அப்படியே வந்தது. அப்புறமா விக்கிரவாண்டி மாநாடுலாம் கூட பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கறதுக்கு தான் அந்த கூட்டம் வருது பழகுதுன்னு நினச்ச போது, குறிப்பாக எங்கே நிறைய பேருக்கு விஜயோடைய தாக்கம் ஏற்பட்டதுன்னா, இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயோடைய சுற்றுப்பயணம், விஜய் செல்கிற இடம், கடைசி தேர்தல் கட்டத்தில் அந்த தேர்தல் பரப்புரை இதோட முடிக்கணும் அப்படின்ற போது நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பேசிய பொழுது கொடுத்த வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி, இதுதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. அது மாதிரி நீங்கள் நாம் தமிழர் சொல்கிற மாதிரி அப்படி விமர்சனத்தை அவங்க சொல்லிட்டா அதை அப்படி கணக்கில் எடுத்துக்க முடியாது. இதுதான் நிஜம் சார். தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தித்தாள் அப்படின்னா கண்டிப்பாக ஜூனியர் சொல்லலாம் சார். அவங்க ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. விஜய் அவர்கள் அமைச்சரவையை முடிவு பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட 33 அமைச்சர்கள் பதவியேற்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டோரியில் அவங்க எழுதுறாங்க. ஏன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு செய்தித்தாள் அப்படின்னும் போது ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் இல்லாமையோ இல்லை கூட்டாம்போக்கில் அப்படி எழுத முடியாது. அந்த ஒரு இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எப்படி எழுதியிருக்காங்களா? ஆமாம் சார், அந்த மாதிரி அவங்களோட இதில் எழுதியிருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சொன்ன மாதிரி நீங்கள் ஜூனியர் உடன் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை பிரிண்ட் மீடியாவில் பல சம்பவங்களை வெளியே கொண்டு வந்தவங்க. அதாவது இந்த சோஷியல் மீடியா, சேட்டலைட் மீடியா, யூடியூப்லாம் இல்லாத காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியாவில் பல சாதனைகள் படைத்தவர்கள், பல உண்மைகளை கொண்டு வந்தவங்க. அவங்க எப்படி இப்படி ஒரு இதுவை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அது எப்படின்னு நம்பகத்தன்மைன்னு கிடையாது. இடையில கூட ஒரு அமைச்சர் அவை பட்டியல், முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்தது. அது கூட ஒரு ஃபேக் தான். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. யாரோ வேண்டாதவங்க பண்ணி விடுற ஒரு விஷயம் தான். ஆனால் ஜூனியரோட பண்ணியிருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை அப்படி நடந்தாலும் நடக்கலாம். ஒரு பெரிய மீடியா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கணிச்சிருக்காங்க. அவங்க எந்த அடிப்படையில் கணிச்சிருக்காங்க? உண்மையில் உளவுத்துறை கேட்டுக்கண்டு அவங்க இது பண்ணியிருக்காங்களா, அல்லது மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்களா, அல்லது மக்கள் மனசில் இதுதான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அது முழுமையாக படித்தாதான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஊடகத்திலிருந்து, ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஒரு முக்கியமான ஊடகத்திலிருந்து வந்திருக்கிற
இந்த தகவல் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. தாவேக்க தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு சார் இந்த எக்ஸிட் போல் பார்த்ததுக்கு பிறகு? ஏன்னா விஜய் அவர்கள் டே 1ல இருந்து அவர் கூடவே வந்து நின்னாங்க, அவர் ஜெயிக்கணும்னு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பார்வையில இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அவங்களுடைய அந்த இது கீழே அவங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற அந்த பதிவுகளை பார்க்கும்பொழுது அவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்க, 4ஆம் தேதி பாருங்கள், பெரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அது நம்ம சோஷியல் மீடியா சொல்கிறதெல்லாம் விஜய் தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் நம்ம சொல்லிட முடியாது, யார் வேணாலும் அதை இயங்கலாம் அது. ஆனால் பெரும்பான்மையாளர்கள்னாங்க 4ஆம் தேதி பாருங்கள் நீங்கள் தெரியும், அவங்களுடைய நம்பிக்கை அது. இந்த பக்கம் திமுக வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்களா, இங்கே நாங்கள் 125லேருந்து 145 அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை வந்து. அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் அதிமுக சைலண்டாகவே இருக்குது வந்து, நாங்கள் பாருங்கள் சைலண்டாக அந்த சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட்டு மே 4 என்பது தான் ஒரு ஊர்ஜிதமான உண்மை. அது மே 4ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.